இனி பிடுங்க முடியாது, இனி அழிக்க முடியாது. ஏன் அப்படின்னா அந்த தாவீதிற்கு கர்த்தரே தலைவனாய் மாறப்போகிறார். ஆமென். உங்களுடைய மனசில் குழப்பம் இருக்கலாம். ஒருவேளை 3 மாதத்துக்கு ஒரு டைம் இந்த மாதிரி நடந்துகிட்டே இருக்குது. இப்படியே நடந்துருமா? என் காலம் முழுதும் இப்படியே நான் சண்டையோடே வாழணுமா? என் காலம் முழுவதுமே இப்படியே நான் ஏறி ஏறி இறங்கிட்டே இருக்கணுமா? சமாதானமும் குறைவும் இந்த மாதிரி வந்துட்டே இருக்கணுமா? நான் நிலை வரமான் அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக இனி அந்த காரியத்தை குறித்து யோசிக்கவே வேண்டாம். இனி அந்த காரியத்தை குறித்து நான் இனி திங்க் பண்ண வேண்டியதில்லை. அது முற்றிலுமாக சரியாயிடுச்சுன்னு நான் எப்போ நினைக்க போகிறேன்னு உங்கள் மனசு எதிர்பார்த்துட்டு இருக்கலாம். ஆனால் இந்த மாதம் ஆண்டவர் வாக்கு கொடுக்குறாரு, உங்களை நான் நினைக்க வைப்பேன். இனி அந்த காரியத்தை குறித்து கவலைப்படாத அளவிற்கு, இனி அது பிடுங்கப்படும் என்கிற அந்த எண்ணம் இல்லாத அளவிற்கு, இனி யாருமே